இந்த அம்மா பாத்தியாக்கா எப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யமுனா, நம்ம விடக்கூடாதுடி. அந்த காவேரி தானே பிரச்சனை பண்ணுறா. அந்த காவேரிக்கிட்டே நம்ம டேரெக்டாக சொல்லிடுவோம். எனக்கா சொல்கிற? ஆமாடி, ஃபோன் பண்ணி தர முடியாது வீடுன்னு சொல்லுவான். வந்து எப்படியும் வந்து பேசுவாள், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிக்கா ஃபோன் போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன் போடுறாங்க. இங்கே காவேரி ஃபோன் எடுக்கிறாங்க. என்னக்கா திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. யமுனாவும் கூட தான் இருக்கா. யமுனாவும் கூட தான் இருக்கா, சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு காவேரி, உனக்கு வீடை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடி, அதே மாதிரி யமுனாவுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. ஏன்க்கா இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடி, எங்கள் 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. அது எப்படி? அப்பா சம்பாதிச்ச சொத்தில் 3 எல்லாருக்கும் பங்கு இருக்குல்ல, அதை விட்டு நீ மட்டும் எடுத்துக்க பார்க்குறேன், நான் எங்கேக்கா எடுத்துக்க பார்க்குறேன்? நான் அந்த வீடை வெளியாளுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு எனக்கு கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தானேக்கா அப்படின்னோடனே, இங்கே பாருடி, என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து கம்பல்சரி அந்த வீடை வாங்குறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலடி. ஏன்னா அந்த வீட்டுக்கு நீ மட்டும் சொந்தக்காரி இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. என்னக்கா இது, நீ லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, இது எனக்கு ஒன்றுமே புரியல. யாரோ வாங்குறது நான் வாங்குறதுல உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, எங்களுக்கு பிரச்சனை தான்க்கா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அந்த வீடை வாங்குறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை கொஞ்சம் கூட, நீங்கள் பேசுறது நியாயமே கிடையாது. யாரோ வாங்குறதுல நான் வாங்குறதுல என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு விருப்பம் இல்லை, அவ்வளோதான், உனக்கு நாங்கள் விற்க மாட்டோம், என்ன நடந்தாலும் சரி அந்த வீடு உனக்கு நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னோடனே, பார்க்கலாம்க்கா, அதையும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அது கேட்டு சமையல் என்னடி ரொம்ப தான் ஓவராக பண்ண, நீங்கள் தான் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ என்ன ஒரு 2 பேருக்கு பிரச்சனை? அந்த வீடை நான் வாங்கக்கூடாதா? இப்போ சொல்கிறேன், அந்த வீடை நான் வாங்குவேன். என் அப்பா வீடை யார் கைக்கோ போகிறத நான் விரும்பவே மாட்டேன். எக்காரனை கொண்டு அது நடக்கவே நடக்காது. அந்த வீடை நான் வாங்கி காட்டுறேன், பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம், நாங்கள் விற்காத போது நீ எப்படி வாங்குறேன்னு நாங்களும் பார்க்கலாம். நீங்கள் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீடை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாடி, நீ யார் நாங்களான்னு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு. ஆமாக்கா, எக்காரனை கொண்டு இந்த வீட்டை உனக்கு நாங்கள் விட்டு தரவே மாட்டோம். அந்த வீடை விற்போம், ஆனால் உனக்கு விற்க மாட்டோம். அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஃபோனை வச்சிடறாங்க. பாத்தியாடி, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு, அந்த வீடை வாங்கி தீரணுன்றா, அவ்வளோ திமிரு அவளுக்கு. எக்காரணம் கொண்டு அந்த வீடை அவளுக்கு விடக்கூடாதுடி, இது நடக்கவே கூடாது. வேறு யாருக்கோ தான் நம்ம அந்த வீட்டை பேசி விற்கணும். இப்போவே ஃபோன் பண்ணுற ஊருக்கு, யாருக்கிட்டாவது பேசியா அந்த வீடை வித்துடுறேன், ஆனால் இவளுக்கு விற்கக்கூடாது. அது எப்படிக்கா முடியும்? அவளுக்கு தெரியாமல் நம்ம விற்கவும் முடியாது. தெரிஞ்சா என்ன, தெரிஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவளுக்கு அந்த வீடு போகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணி தான் தீரணும். சரிக்கா, இங்கே பாருடி, நீயும் மனசு மாறக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, புரியுதா? சரிக்கா அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து, என்ன காவேரி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து, இல்லைங்க, அது வந்து சொல்லு காவேரி, சொன்னால் தானே தெரியும் உனக்கு என்ன டென்ஷன்னு. இல்லை, அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா, சரி, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து இந்த வீடை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யார் சொல்கிற? வேறு யார்? கங்கா அக்காவும் யமுனாவும் தான் இந்த வீடை நான் வாங்கக்கூடாது. எதுக்கு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னோடனே, அதாங்க எனக்கும் புரியல. நான் வீடை வாங்கக்கூடாதாங்க, அந்த வீடு என் பேரில் வரக்கூடாதான், யாருக்கோ போனாலும் கவலை இல்லையா, ஆனால் என் பேர் வரக்கூடாதாங்க. என்னங்க இது நியாயம்? உண்மையிலே எனக்கு ஒன்றும் புரியல காவேரி. அவங்க 2 பேரும் உன் கூட பிறந்தவங்க தானா? எப்படி உன்னை ஏன் விரோதியாக நினைக்கிறாங்க? வேறு என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் சொல்ல தெரிலங்க. என்ன சொல்கிறது, பொறாமை தான் காரணம். நீ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிட்டேன்னா அந்த பொறாமையில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் உன்னோட அக்கா தங்கச்சிகளுக்கு இவ்வளோ பொறாமை இருக்கக்கூடாது காவேரி. நல்லா தாங்க இருந்தாங்க, இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியலைங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எல்லாம் நீ வாங்கக்கூடாதுன்னு ஈகோ தான் காரணம். நீ வாங்கிட்டேன்னா அந்த வீட்டுக்கு நீ சொந்தக்காரி ஆகிடுன்ற டென்ஷன் தான் அதிகமாக இருக்கா உங்களுக்கு. வீடை யாருக்கு வேணாலும் விற்பாங்க, ஆனால் உனக்கு விட்டு தர மாட்டாங்களாம்மா? என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. அந்த வீடு வந்து என்னை கை நழுவி போகாதுல்ல, அதெல்லாம் போகாது காவேரி. நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் சவால் விட்டுருக்கல. அந்த என் பொண்டாட்டி விட்ட சவாலை எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி சவால் விட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அதை அந்த விஜய் நடத்தி காட்டுவான். காவேரிக்காக விஜய் என்ன வேணாலும் செய்வான். அவங்க யாருக்கும் விற்க முடியாது அந்த வீடை. அந்த வீடு உனக்கு தான் காவேரி, அதுவும் நமக்கு தான் அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தாண்டி சொல்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த விஜய் பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியுங்க. நான் ஒரு காரியத்தை இறங்கிட்டேன்னா அதை முடிக்காமல் விட மாட்டேடி. இந்த வீடை எப்படி உன் கைக்கு சேரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாருக்காவது விற்றுக்கிட்டோம், நீயும் அமைதியாக இருந்துரு, அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன்னு. நிஜமாவா சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி. இதில் ஒரு சின்ன நாடகம் இருக்குது. இந்த நாடகத்தை நடத்தி அந்த வீட்டை உன் கைக்கு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு காவேரி அப்படின்னு. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை